பிரவீன், தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையில் யார் அந்த சார் என்பது தொடர்பாக முதலமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்ற போது அதிமுக பிரமுகர் தான் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் என்பது வெட்ட வெளிச்சமான சூழ்நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்ட போது அதிமுக எம்எல்ஏக்கள் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியில் அந்த அப்போதைய முதல்வர் சார் ஆட்சியில் தான் அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்றது என்று அவர் கூறினார். அப்போதைய முதல்வர் என்று தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சார் என்று மறைமுகமாக முதல்வர் குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த அமளியில் ஈடுபட்டு வருவதால் இப்போது அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு அங்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டு வருகிறது. முதலமைச்சரை தொடர்ந்து பேச விடாமல் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் எவரையும் காப்பாற்றும் நோக்கில் அரசு செயல்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு அமளியில் ஈடுபட்டு அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள். அந்த கருப்பு சட்டை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் முழக்கங்களை இட்டவாறு வெளிநடப்பு செய்யும் அந்த காட்சியும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி சம்பவத்தில் என்ன நடந்தது, பொள்ளாச்சி சம்பவம் நடந்த போது எந்த சார் ஆட்சியில் இருந்தார் என்ற கேள்வியை முதலமைச்சர் எழுப்பியதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இப்போது அங்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த சார் கேள்விகளை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிக்கும் போது பொள்ளாச்சி சம்பவத்திற்கு அதிமுக பிரமுகரை அவர் தொடர்பு படுத்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் இப்போது வெளிநடப்பு செய்து கோஷங்களை எழுப்பிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக உறுப்பினர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுகவினரை பார்த்து எங்களால் 100 சார் கேள்விகளை எழுப்ப முடியும் என்று முதலமைச்சர் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியையும் நாம் இப்போது பார்க்கலாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியவாறு பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்.